அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ரோமை பேரரசை ஆண்ட ஜூலியஸ் சீசர் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியின் மையக்கருத்து நம்பிக்கை. ஜூலியஸ் சீசர் அடிக்கடி மாறுவேடம் பூண்டு நகர் வலம் வருவான். நாட்டு மக்களை பற்றி அறிந்து கொள்ள. ஒரு நாள் இரவு அவன் அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தான். மாறுவேடத்தில் இருந்தான். திடீரென்று புயல், திடீரென்று பெரும் மழை. அவன் ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை. ஆறு நிறைய வெள்ளம் சென்று கொண்டிருந்தது, தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அந்த ஆற்றங்கரையிலே படகோட்டி ஒருவன் அக்கறைக்கு செல்ல மக்களுக்கு உதவி செய்வான். அவனிடம் போய் ஜூலியஸ் சீசர் என்னை அக்கறையில் சேர்த்துவிடு என்று சொன்னான். அப்பொழுது அந்த படகோட்டி சொன்னான், புயலடிக்கிறது, மழை கொட்டுகிறது, ஆறு நிறைய வெள்ளம் செல்கின்றது, எனக்கு ஆபத்து ஏற்படலாம், படகு கவிழ்ந்து விடலாம், முடியாது என்றான். உனக்கு நிறைய பணம் தருகிறேன் என்றான் ஜூலியஸ் சீசர். அப்பொழுது அந்த படகோட்டி சொன்னான், நீ லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் படகை நகர்த்த மாட்டேன் என்றான். அப்பொழுது ஜூலியஸ் சீசர் தனது மாறுவேடத்தை களைந்துவிட்டு, பார், நன்றாக பார், இந்த நாட்டின் பேரரசன் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். ஜூலியஸ் சீசர், இதைவிட பெரிய புயலை நான் பார்த்திருக்கிறேன், மழையை பார்த்திருக்கிறேன், வெள்ளத்தை பார்த்திருக்கிறேன். நான் இருக்கும்பொழுது உனக்கு எந்த ஆபத்தும் நேராது, படகை நகர்த்து என்றான். ஜூலியஸ் சீசர் என்னோடு இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் எனக்கு வராது என்று சொல்லி அவன் படகை நகர்த்தினான். அந்த படகோட்டி அக்கறை அழகாக அடைந்தது அந்த படகு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அந்த படகோட்டி நம்பினான். ஆற்றல் மிக்கவன், சக்தி மிக்கவன், வல்லமை மிக்கவன் ஜூலியஸ் சீசர். அவனை எதனாலும் எதிர்க்க முடியாது. புயலாலும் எதிர்க்க முடியாது, மழையாலும் எதிர்க்க முடியாது, வெள்ளத்தாலும் எதிர்க்க முடியாது என்று நம்பினான். அந்த நம்பிக்கையை அவன் மனதில் இருந்த அச்சத்தை அகற்றிவிட்டது. ஜூலியஸ் சீசரை படைத்தவர் கடவுள். அந்த கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் நமது வாழ்க்கையில் அச்சமோ, நடுக்கமோ, தயக்கமோ, கலக்கமோ இருக்காது. நமது வாழ்க்கை பயணம் இனிதே தொடரும்.